கர்த்தர் மகிமையுள்ளதாக. இன்றைய வேதவசனம் யோவான் 8:34. இயேசு அவர்களுக்கு பிரயோஜனமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் மகிமையுள்ளதாக. இந்த வசனத்தை பார்க்கும்போது இயேசு சொல்லும்போது பாவம் செய்கிறவன் அந்த பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான்னு சொல்லுவார். நம்ம அநேக பாவத்துக்கு மனுஷர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாவம் செய்வாங்க. ஒரு உதாரணத்துக்கு மதுபானம் குடிக்கிறதா இருந்தால் குடிப்பாங்க. இல்லை அவங்க வேலை செஞ்சுருப்பாங்க. மதுபானம் தான் இவனை அடிமைப்படுத்துக்குன்னு அவர் சொன்னால் அவங்களுக்கு புரியுமா? புரியாது. எனக்கு மதுபானத்தை விரும்பி நான் குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. எந்த பாவமாக இருக்கட்டும், பொருளாசை, விபச்சாரம், வேசித்தனம், புகைப்பிடித்தல், எந்த பாவம் இருந்தாலுமே நான் அந்த பாவத்தை செய்கிறேன் அப்படிதான் அதுதான் சொல்லுவாங்க. நான் விருப்பப்பட்டு செய்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, அந்த பாவத்துக்கு இவன் அடிமையாக இருக்கிறானா. இந்த வேளையில் ஒரு விஷயம் நம்ம நிதானிப்போம். ஏதாவது பாவத்துக்கு நம்ம இன்னைய வாழ்க்கையில் என்னை விட முடியல அப்படின்னு ஏதாவது பாவம் இருக்குமானால், சிலவங்க மதுபானம் குடிச்சிட்டு இருப்பாங்க, விடணும்னு நினைப்பாங்க, ஆனால் விட முடியாது. முதல்ல அது தெரியாது. நம்ம நினச்சா விட்டுருன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் அவங்க விடணும்னு நினைக்கும் போது விட முடியாது. எந்த பாவமே விட்டு கொஞ்சம் கேப் விட்டு மறுபடியும் அதே பாவம் நிற்கும். வேதம் சொல்லுதுன்னா, நீ அந்த பாவத்துக்கு நம்ம அடிமையாக இருக்கோமா. இந்த வேளையில் ஏதாவது பாவங்கள் நம்ம தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஆனால் விடணும்னு நினைக்க முடியலன்னு அப்படி ஏதாவது யாராவது உணர்த்தப்படுவீங்கன்னா, ஒரு விஷயம் கர்த்தர்ட்ட கேட்போம். ஏன்னா வேதம் சொல்லுது, குமாரன் விடுதலையாக மெய்யாக விடுதலை. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை கொடுத்தா தான் உங்களுக்கு மெய்யான விடுதலை. ஒரு பாவத்திலேருந்து நீங்கள் விடுதலை வெளியே வரணும்னு நினைச்சாலும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பலன் வரும்போது முழுமையான விடுதலை பெற முடியும். இந்த வேளையில் ஒரு விஷயம் ஆட் பண்ணிப்போம். ஏதாவது பாவங்கள் தொடர்ந்து வருமானால், பாவம் உங்களை அடிமைப்படுத்தி இருக்குமானால், ஏதாவது பாவம் அடிமைப்படுத்தி இருக்குமானால், அந்த பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். கண்டிப்பாக கர்த்தருக்கு பலன் கொடுப்பார். அவரோட ரத்தத்தால் ஒரு விஷயம் மன்னிப்பு கேளுங்க. அவரோட ரத்தத்தாலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலும் அவர் பலன் கொடுப்பார். அந்த பூமியில் எல்லா பாவத்துக்கு சாட்சியில் வாழ்க்கை தருவார். பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். அதுக்கு அர்ப்பணிப்போம். தேவன் தான் கிருபை செய்வாராக. ஆமென்.